உங்களுக்கு 1600 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ சென்னையில் இதோட கம்மியான ப்ரைஸ் எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரகாஷ் ராஜ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஃபார்ம் ஹவுஸ் தான் அது. அங்கே பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு ஓவரால் இது ஈசிஆர், இது OMR. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். தையூர் கேளும்பக்கம் பக்கத்தில் இருக்க பிளாட்டை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இது கூடயே வாங்க, ட்ராவல் பண்ணிக்க வாங்க. ஸோ சைடில் பார்த்துட்ருக்கீங்க ஈசிஆர். ஸோ ஃபுல்லாக ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு திருவான்மையூர்லேருந்து உங்களுக்கு ஷோலிங் முடியும் ஃபுல்லாகவே பார்த்துட்டே போயிட்டுருக்க போகிறோம் நம்ம. ஸோ இவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஈசிஆர் வேறு லெவலில் க்ரோ ஆகிருக்கு. கூடவே வந்து நம்ம ரியல் எஸ்டேட் பிளாட்ஸ் எப்படி வாங்கணும், அதுக்கு டிப்ஸ் என்ன, ஸோ எப்படிலாம் நம்ம லேண்ட் சூஸ் பண்ணணும், அது எல்லா ஒரு ஐடியாஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். வாங்க கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். இப்போது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எப்போவுமே ஒரு லாபகரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் தான் இருக்குது. இப்போது இந்த ஈசிஆர்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈசிஆர் ஃபுல்லாக வந்து ஒரு முந்திரி காடாக தான் இருந்திருக்கு. ஸோ இங்கே 6 மணிக்கு மேலே யாராவது க்ராஸ் பண்ணோன்னா பயப்படுவாங்களாம். ஏன்னா அந்த ஒரு டென்ஸ் காடாக இருக்கும், திருட்டு போட்டுலாம் இருக்கும். ஸோ அதனால் மக்கள் வரத்துக்கே பயப்படுவாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்கிறேன் 90s. இப்போது 2010லலாம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் வேறு லெவலில் லான்ச் ஆகிருக்கு. ஏன்னா ஈசிஆர் பீச் பக்கத்தில் வந்து வீடு வாங்குறது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 10,000 போகுது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஈசிஆர் பீச் பக்கத்தில். பீச்சுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000. ஸோ இதுதான் அந்த ஈசிஆர் ஃபுல்லாக உங்களுக்கு லேண்ட் காஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஈசிஆரை விட்டு அப்படியே ஈசிஆர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு உங்கள் இது முறை தான், அக்கறை முறை தான் இருந்தது ஈசிஆர்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பாண்டிச்சேரி முறை போயிடுச்சு. ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி. இப்போ நிறைய பேர் கேட்குறது உண்டு, இப்போது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கோடி கணக்காக காசு தேவையே, இப்போ நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய லேண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பேமெண்ட். இப்போது நீங்கள் பைக் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த கான்செப்டில் கொண்டு வராங்க. ஒரு டவுன் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணணும். ஒரு பிளாட் வந்து ஒரு லேண்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம்னா நீங்கள் ஒரு 1 லட்சமோ 1.5 லட்சமோ கட்டிட்டு மீதி இருக்கிற 8 லட்சத்துக்கு நீங்கள் வந்து இஎம்ஐயாக நீங்கள் பே பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது. ஸோ அது மாதிரி இஎம்ஐயாக வாங்குறப்போ அந்த ஹோல் லேண்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்காகவே வந்துடும். இப்படி பண்ணலாம். இல்லைனா லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம 3 விஷயத்த வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு லேண்ட் வந்து நம்ம ஒரு சிங்கிள் பர்சன்டேஜ் லேண்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தட் வில் பி லீகல் காம்ப்ளிகேஷன் நிறையவே இருக்கும். கண்டிப்பாக லீகல் போகணும். இதே வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு டீலர்ஸ், ஒரு பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் போடுவாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போடுவாங்க. அப்போ வந்து அங்கே எந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா எல்லாமே வந்து லீகல் பார்த்து தான் அவங்க பிளாட் வாங்கி அவங்க வந்து ரியல் எஸ்டேட்டாக அமைப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலத்தை வந்து உள்ளே இருக்கும், அது காட்டாது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து ஹோல் ப்ராப்பர்ட்டியை பார்க்குறப்போ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதில் சில பிளாட்ஸ் மட்டும் புறம்போக்கு லேண்ட்ஸில் வரும். அப்போ அங்கே வந்து பட்டா மட்டும் தான் வரும், உங்களுக்கு இது வராது. ஸோ அது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு லீகல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நிறைய இடத்துல லேண்ட்ஸ் பிளாட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த ஏரியாவில் எந்த மாதிரி பிளாட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் வில் பி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் Athiran Biztech. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரகாஷ் ராஜ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஃபார்ம் ஹவுஸ் தான் அது. அங்கே பார்த்துட்ருக்கோம் பாருங்கள், அதுதான் அவரோட ஃபார்ம் ஹவுஸ். ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மிஸ்டர் பிரகாஷ் ராஜ், ஆக்டர் பிரகாஷ் ராஜ் இருக்கார் இல்லையா, அவரோட ஃபார்ம் ஹவுஸ். ஸோ இங்கே தான் அவர் வந்து இருக்காரானா. ஸோ ஹீ ஸ்டேயிங் ஹியர். இப்போ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் இருக்கிறாரு. ஸோ அவரோட ஃபார்ம் ஹவுஸ் வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஸோ உங்கள் லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு 3,000 rupees கிட்ட வருது. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் இது ஈசிஆர், இது OMR. இதுதான் உங்களுக்கு ஃபுல்லாக 2 ரோடு. நடுப்புற பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டிங் பேரலல் ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு, இதுதான் திருவான்மியூர்லேருந்து அப்படியே வரீங்க பாலவாக்கம், நீலாங்கரை. ஸோ அப்படியே இருக்குது. இங்கே ஒரு பிளாட் போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா VGP கோல்டு.
ஸோ அக்கரை. ஸோ இதுதான் அப்படியே உங்களுக்கு திருவான்மியூர்லேருந்து உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ட்ராவல் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மகாபலிபுரம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஒரே ஸ்ட்ரெச், இதுதான் ஈஸியான்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸியார்லேருந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பேரல் ரோடு, இந்த பேரல் ரோடு இங்கே பார்த்தீங்கன்னா OMR ஃபுல்லாக. ஸோ OMR பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் மத்திய கைலாஷ்லேருந்து உங்களுக்கு டைடல் பார்க்கு, அப்புறம் பெருங்குடி இதெல்லாமே வரும். இங்கேருந்து ஷோலிங்கநல்லூர். ஸோ இந்த துறைப்பாக்கத்துக்கு அப்புறம் வந்து ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷன் வரும். இதுதான் வந்து மெயின் ஜங்ஷன். இதுதான் வந்து தாம்பரம், ECR எல்லாத்துக்குமே கனெக்டிங் ரோடு. இந்த ஷோலிங்கநல்லூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது குளோபல் ஹாஸ்பிட்டல், அப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக வந்து செட்டிநாடு ஹெல்த் சிட்டி வருது, அப்புறம் இங்கே கேளம்பாக்கம் வந்துடுது. ஸோ கேளம்பாக்கம் இன்னொரு ஜங்ஷன். ஸோ மேடவாக்கம் இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம், திருக்குன்றம் வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த பிளாட் வாங்கினாலும் இட் இஸ் ஏ பிக் இன்வெஸ்ட்மெண்ட். இதை தாண்டி வெளியில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் அது அந்தளவுக்கு க்ரோத் கொடுக்காது, லிவரேஜ் கொடுக்காது உங்களுக்கு. பட் இந்த ஏரியாவில் எங்கே நீங்கள் வாங்கினாலும் இட் வில் பி எ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப குறைஞ்ச காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டை முன்னுக்கு வைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே வாங்கலான்னு சொல்கிறோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு நிறைய ப்ளாட்ஸ் போட்டிருக்காங்க. நான் சொல்கிற இடம் காட்டுறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கேளம்பாக்கத்தில் தையூர், கேளம்பாக்கம் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. இந்த கேளம்பாக்கம் டு இங்கே பார்த்தீங்கன்னா வண்டலூர் வரும். இந்த ஹைவேஸ்க்கு நடுப்புற தான் வந்து நம்மளுக்கு வருது இந்த பிளாட்ஸ். ஸோ இந்த பிளாட் தான் வந்து உங்களுக்கு 3500 rupees per ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு. அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாட்டு, அது வந்து உங்களுக்கு 1600 போயிட்டுருக்கு. ஸோ இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இட் வில் பி ரியலி குட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஏன்னா இங்கேயும் பக்கத்தில் வாங்கலாம். ஈஸியாரெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு 1000 கிடையாது. ஸோ ஈஸியாரெலாம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு. OMRலாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 10,000 போயிட்டுருக்கு. ஸோ ஈஸியாக OMRலாம் பக்கம்லாம் அந்த பக்கம்லாம் நம்ம ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம பிளாட் வாங்குறது கஷ்டம். ஸோ அதனால தான் நான் ஆக்சுவலாக சொல்கிறேன் உங்களுக்கு கேளம்பாக்கம் இந்த ரூட்டில் உங்களுக்கு ரொம்பவே சீப்பாக கிடைக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஏரியா உங்களுக்கு 1600 ரூபாய்க்கு கிடைக்குது இந்த ஏரியாவில் லேண்டு. ஸோ சென்னையில் இதோட கம்மியான ப்ரைஸ் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா எனக்கு சொல்லுங்கள். பட் இங்கே கிடைக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம். நம்ம இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேங்கோ கார்டன், தோப்பு தான். Let's go. Hi. இப்போ இன்னொரு ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ். ஸோ அது மாதிரி நிறைய ட்ரெண்ட் வந்திருக்கு. இப்போது சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்கர்ட்டில் இப்போது க்ளோஸ் டு பாண்டிச்சேரி, அந்த நியர்பை பாண்டிச்சேரியில் வந்து உங்களுக்கு லேண்ட் கொடுப்பாங்க. லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட், 20,000 ஸ்கொயர் ஃபீட், அரை ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 55 ரூபாலேருந்து 250 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் லேண்ட் காஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஓவராலே பார்த்தீங்கன்னா ஒரு 20 lakhஸில் ஒரு 10 lakhஸில் வந்து ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் இடத்த நம்மளால் வாங்க முடியும். அங்கே வந்து 5 years மெயின்டெனன்ஸ் ஃப்ரீம்பாங்க. மேங்கோ ட்ரீஸ் இருக்கும், இல்லை கோகோனட் ஃபார்மிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பெருசாக பண்ண முடியாது. பட் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம். சின்னதாக நம்ம ஓனாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வந்து நம்ம தங்கிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபார்ம் ஹவுஸ் நிறைய பேர் வாங்கி பிஸ்னஸ் பண்ண நினச்சிட்ருக்கீங்க. அது வந்து இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கினீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 20 years அந்த லேண்டில் வந்து எந்த மாதிரி ஒரு கல்டிவேஷனும் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் பார்ப்பாங்க. பார்த்துட்டு கல்டிவேஷன் வராமல் இருந்தால் மட்டுமே இந்த லேண்டை வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் கமர்ஷியலாக போட்டு ஒரு கிரவுண்ட் போட்டு உங்களால் விற்க முடியும். 20 years நீங்கள் எந்த மாதிரி வெள்ளாமையும் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா தெர் இஸ் ஏ ஆப்ஷன் டு கன்வெர்ட் திஸ் ஃபார்ம் ஹவுஸ். இந்த ஃபார்ம் ஹவுஸை வந்து நீங்கள் ஒரு பில்டர்ஸ் மாதிரி நம்ம ரியல் எஸ்டேட் போட்டு நம்ம பிளாட்ஸ் போட்டு நம்மளால் விற்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி அவுட்ஸ்கர்ட்டில் நீங்கள் வாங்கி. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், சென்னையில் இருக்க மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம கம்ஃபர்டபுள் நினைக்கணும். பட் நான் ரொம்ப நாளாக யோசிக்கிற ஒரு விஷயம் உண்டு. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு
அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கணும். 40 lakhs ஆகும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் 40 lakhs நீங்கள் வாங்கின பிறகு அதுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒரு 3000லேருந்து ஒரு 5000 மாதிரி மெயின்டெனன்ஸ் வாங்குங்க. அது மந்த்லி போகும். அது ஒரு ரெண்ட் மாதிரி இருக்கும் அடிஷ்னலாக. அப்புறம் ஒரு 20 இயர்ஸோ 30 இயர்ஸோ கழித்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து டிட்டோரேட் ஆரம்பிக்கும். ஸோ அப்போது வந்து நம்ம அங்கே இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். டோட்டலாகவே அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் டேமேஜ் ஆனாலும் நம்மளுக்குன்னு கிடைக்கிற இடத்துல நம்ம மறுபடியும் அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான். ஸோ இதே நீங்கள் ஒரு லேண்டாக வாங்கினீங்கன்னா ஓனாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ரெண்டல் இன்கம்மை நீங்கள் பார்க்க முடியும் லேண்டில். ஸோ ரெண்டல் இன்கம் பார்க்கலாம். அதே சமயத்தில் காலியாக இடம் போட்டிருக்கீங்க, காலியாக இடம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அங்கே வந்து ஒரு பிஸ்னஸோ ஒரு ஷாப்ஸ் மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு கார் ஷெட்டோ ஒரு ஜிம்மோ ஓப்பன் ஜிம்மோ இல்லை ஒரு நிறைய பிஸ்னஸஸ் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல தொடங்க முடியும். நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறப்போ அது கண்டிப்பாக எப்போவுமே ஒரு லாபகரமாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா லேண்டு தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு பில்டிங்கை நோக்கி போனீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு லைபிலிட்டி தான். ஏன்னா ஒரு பில்டிங்க்கு கை வச்சாலே அதுக்கு அவ்வளோ செலவு ஆகும். அது வந்து ஜஸ்ட் லைபிலிட்டி. இதே ஒரு லேண்ட் வந்து எப்போவுமே அசெட். ஏன்னா காலி கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபா போச்சுன்னா ஒரு பில்டிங் வந்து உங்களுக்கு 5 லட்சம் தான் போகும். ஏன்னா அந்த பில்டிங் வந்து காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும், வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் கட்டினப்போ 50 லட்சம்னா நாள் ஆக 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 அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். 10 லட்சம் வந்துடும் 10 வருஷத்தில். இது லேண்டு காஸ்ட்டு கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே போகும். ஸோ அதுதான் அதோட ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸோ பீப்புள் யாராவது இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு லேண்டை நீங்கள் பார்க்கலாம் சென்னையில். ஸோ தட் வில் பி அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Till then, take care. Bye.